விளையாட போறோம் இன்னைக்கும் நாளைக்கும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் அதுவும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தான் ஓடியே போய் மாதிரி முன்னாடி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. இது நம்ம சின்ன வயசுல மரியோ கேம் விளையாடும் தெரியுமா, அந்த வேர்ல்டுங்க இது. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிர பைத்தியம் மூஞ்ச பேட வச்சிச்சு, மூஞ்ச சதக்கடை எல்லாம் தண்ணி அடிச்சிருச்சுங்க பாத்தீங்களா. ஜாஸ் படத்துல அந்த மாரி புருஷா நல்லா செஞ்சு வச்சிருந்தாங்க, உள்ள விளையாட முடியாது சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறதுல ஒரு மோசமான ரைட் தான் விளையாட போறோம், திஸ் ரோலர் கோஸ்டர். எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டுலாம் போனேன், என் சிறுப்பே நிப்பாட்டிருச்சு. வேற சீலாப்பா நகட் ஆர்டர் பண்ணேன், அது வேற ஷாக் மீட். ஆமா, அது கேட்டால நானே ஷாக் ஆயிட்டேன். 50 நிமிஷம் வெயிட் பண்ணோம், ஒத்தேல இப்படி போவா. குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா எப்பா நிற்க கூட முடியல. மணி பார்த்தீங்கன்னா 5 காலையிலே. 5 மணினா நாங்கள் எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும். எஸ், நாங்கள் எங்கே போகிறோன்னா, சாரி, நாங்கள் எங்கே போகிறோன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான், அங்கே தான் போகிறோம். இது எங்களோட 2வது யூனிவர்சல் ஸ்டுடியோ. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கப்பூர், இப்போ 2வது ஜப்பானில். அங்கே போகிறதுக்கு விடிகாலில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்க வேண்டியது நிலமைங்க. ஏன்னா இங்கே அப்படி தான் எல்லாத்துக்கும் போய் வருஷம் நின்றுருவாங்களா, அப்போ நம்ம லேட்டாக ஆயிரும். 9 மணிக்கெலாம் போனோன்னா அதோட 2 மணிக்கு தான் பூர்ற நிலம வரும். அதனால தான் 5 மணிக்கு எழுந்தாதான் நம்மளால் 9 மணிக்காச்சும் கரெக்டாக உள்ளே போட முடியும். அதனால் ஏஞ்சிட்டு போயிட்டு வருஷம் நிற்க போகிறோம் யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான், அங்கே தான் போகிறோம். ஆனால் இப்போ 5லேருந்து 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 4 ஹவர் இருக்குங்க. அங்கே போய் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கணும். என்ன சொல்கிறதுனே தெரில. போகலாமா? 3 நிமிஷம் லேட்டு. எது எதுக்கெல்லாம் லைன் கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. பார்த்துக்கோங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது பார்க்கு. ஆமாம், எத்தனை மணிக்கெல்லாம் போய் நிற்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. தலையெழுத்து. நான்லாம் எந்த பார்க்குக்கும் இப்படி நின்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பானில் எல்லா பார்க்குக்கும் இப்படி தான் நின்னேன். இதில் மேட்டோட அது என்ன கல்ச்சரோ தெரிலங்க இங்கே. ஐயோ, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இறங்கனோட யூனிவர்சல் ஸ்டுடியோ. ஆமாம், இந்த வாட்டி செம. அது மட்டும் காலையிலே பார்த்தீங்களா எப்படி விழிஞ்சிருச்சுன்னு. இங்கே தான் 4 மணிக்கெல்லாம் விழிஞ்சிரும். இன்றைக்கி வெதர் அப்டேட் என்னென்னா, இன்றைக்கி வந்து க்ளவுடியாகவே இருக்குமா. நேற்று இப்படி தான் போட்டுருந்துச்சி, ஆனால் திடீர்னு மழை வந்துருச்சு. ஆமாம், ஷாக்கு. ஆனால் இன்றைக்கும் அப்படி தான் போட்டிருக்கு, க்ளவுடியாக இருக்குன்னு. மழை பெய்யும்னு இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை. இப்போயே எத்தனை பேர் திரும்ப நிற்பாங்கங்க, போய் பார்ப்போம். எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட்டாக போய் நின்னதில்லை. ட்ரெயினில் கூட ஆள் இல்லைங்க. ட்ரெயின் கூட 5:25 தான் ஸ்டார்ட்டு போல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே இருக்கிற காக்கால எவ்வளோ தடியாக இருக்குது தெரியுமா, செம்ம பெருசு. அப்புறம் ஒரு ஈகிள் பெருசுக்கு இருக்கும் போல. ஆமாம், இந்த ஸ்டோர் என்ன மூட முடியாதா? சும்மா வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க போல. அப்படிங்களா, எங்கள் ஹோட்டல் அங்கே பின்னாடி இருக்கா. எவ்வளோ சீக்கிரம் யூனிவர்சல் ஸ்டுடியோ போகிறோம் பாருங்க. வாவ், ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமில். ஆமாம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறது. ட்ரெயின் எடுக்க தேவையில்ல, ஒன்றும் எடுக்காது, சும்மா போனாலே போதும். நடந்தாலே மா ஸ்டாண்ட் வைமா, டக்குன்னு அங்கே ஃபோட்டோ பிடிச்சிட்டே போயிடுவோம், ஆள் இருக்க மாட்டாங்க. பாருங்க, இது 7 மணிக்கெல்லாம் திறந்துடும் போல. அப்போதான் பீப்புள் வாங்கிட்டே போயிடுவாங்க அப்படின்னு. இங்கே இன்னொரு ஹோட்டல் இருக்கு பாருங்களேன், எப்படி இருக்கு. இது எல்லாமே அஃபிஷியல்,
யூனிவர்சல் ஸ்டுடியோவில். நான் மேல ஓடுற காடியை பார்த்து ட்ரெயினுக்கு வச்சுட்டேன். என்னது திறந்துட்டாங்க. இங்கே டைமிங் வந்து மாறி மாறி வருமாங்க. சம்டைம்ஸ் 8 மணிக்கு திறப்பாங்களா, சம்டைம்ஸ் 9 மணிக்கு திறப்பாங்களா. அப்புறம் சாத்துறதும் அதே மாதிரி தான். சம்டைம்ஸ் 7 மணி சாத்திடுவாங்க, சம்டைம்ஸ் 9 மணி. இன்னைக்கு வந்து 9 மணிக்கு சாத்துவாங்க, நாளைக்கு வந்து 7 மணிக்கு சாத்துவாங்க. ஆமா, நாளைக்கு 7 மணிக்கு சாத்திடுவாங்க. நாங்கள் வந்து சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து இந்த வாட்டி 2 days பாஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2 நாள் விளையாட போகிறோம், இன்றைக்கும் நாளைக்கும். அது எவ்வளோ திறமை வந்துச்சு, 1000 வந்துருச்சு 2 பேத்துக்கு சேர்த்துலா. ஆனால் செம வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் பார்க்க 2 நாள் விளையாட போகிறேன் கண்டினியூஸாக. இது ஏன் அப்படி எடுத்தோன்னா, ஏன்னா உள்ள சமாள் இருக்குமாங்க. மரியோன்னு ஒரு கேம் இருக்கான், அந்த கேம் வந்து லக்கு பேசிஸ்ன்னு தான் கிடைக்குமா வேற, என்னவோ தெரில, போனதான் தெரியும். இதுல வேற இப்ப பார்க்க திறந்தான்னு ஓடுவாங்க பாரு. அதுவும் போன வாட்டி டிஸ்னிலேண்ட்ல ஃப்ரோசன் தான் லாஸ்ட்டாக வச்சுருந்தாங்க, டிஸ்னி சீல. அது என்ன ட்ரிக்குன்னே தெரியல. இந்த வாட்டி இங்கே வந்து இதுவும் மரியாவும் லாஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடணும். இப்போ அதுவே இருக்கும் ஒரு 3 கிலோமீட்டரு. உண்மையிலே ட்ரெயின் தான்மா. அவங்க டெஸ்ட் அதுக்குள்ளே டெஸ்ட் டிரைவ்ல எத்தனை மணி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவா? செம்மாங்க இங்கே வேலை செய்கிறவங்களாம். சீக்கிரம் வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸலேட்டர் ஏறுறது தெரியும் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. エスカレーターにお乗りの際は手すりにつかまり、黄色い線の内側にお乗りください。Please hold the handrail and stand between the yellow lines. நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களா ஹாரி பாட்டர் சட்டை வாங்கியிருந்தோம்ல போன வாட்டி. ஹாரி பாட்டரில் அந்த சட்டை தான் போட்டிருக்கோம், இந்த சட்டை தான் வாங்கணுங்க. நம்ம தாங்க முன்னுக்கு யாரும் இல்லை இன்னும். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டத்தினால தான் இப்போ பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு. இதே விடிக்காலில் 5 மணிக்கு எடுத்துக்கோமா வீடியோ. இதே விடிக்காலில் 5 மணிக்கு இப்படி இருக்கு. இதுதான் கிட்டியா ஹோட்டல் இருக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆமாங்க, இது 5 மணிங்க. இப்படி இருக்காங்க ஆளே இல்லாமல். இப்போதான் ஸ்டார்ட்டு லைனு. நம்ம போய் முன்னுக்கா உட்காந்துருவோம். ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:25. இப்போ இங்கே இருக்கிற நிலவரம் என்ன, வரும்போது ஆளே இல்லை தானே. இப்போ எவ்வளோ ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் கேட் அப்படியே திறந்தாங்க, அதுக்குள்ளே எல்லாமே ஏஞ்சி நின்ட்டாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. சரி நாங்களும் ஏஞ்சி நின்ட்டோம். ஆனால் இன்னும் ஒரு 2.5 hour இருக்குங்க. எதுக்கு ஏஞ்சி நின்னம்மா? உள்ளுக்கு ஸ்டாஃப் எல்லாம் பாப்பாய் கட்டிட்டு போறாங்க, பார்க்க சாத்திட்டாங்க. இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்துடுவாங்க போல. திறந்து உள்ள அனுப்பிட்டு அழைச்சி போறாங்க. நாங்க இன்னும் நின்றுக்கிட்டு தாங்க இருக்கோம். அவ்வளவு நேரம் நிக்கணும். இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட நிற்கிறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தான் நிற்கிறோம், அதுவே பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு வேகமா ஓடி வந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. பின்னாடி இன்னும் அவ்வளவு பேர் இருக்காங்க. திருச்சி ரோடு வரும். ஐயோ என்ன இது வச்சுக்கோ.
செம்மையா இருக்கானா? ஓகே, அடுத்த என்ட்ரன்ஸ்க்கு ரெடி ஆயிடும். This is the moment you've been waiting for. Behind these gates are dreams, delights, and unforgettable encounters. The best day in the world is waiting for you. இவன் நாங்கள் ஊர் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் தெரில இன்னும் ஊர் போகிறப்பா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி QR கொடுத்துருவாங்க. இது எடுத்து அதில் ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். நீங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் வாக் ப்ளீஸ் வாக் Makan yang hasil azare itu. எப்படி போனோம்? நானும் கூட ஓடி இப்போ ஓடியே போனோம். இப்போ என் முன்னுக்கு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ நாங்கள் எங்கே தருவோம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் நிந்திடுவோன்னு போட்டுருந்துச்சு. அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஆள் தான் அனுப்புவாங்க. அதனால இப்போ எல்லோரும் ஓடிடு கால் பண்ணோன்னு உங்களுக்கு திரும்ப அந்த ஜப்பானுக்கு வந்தது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலுமே பின்னால் நின்ட்டோம். பைத்தியம் உங்க மண்டையில். ஏறக்குறைய அந்த ஹோல்குள்ள பூந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோங்க, பார்த்துட்டு அது இதுதாங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம். எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ள பூர்ணோடு. இது நம்ம சின்ன வயசுல மாரியோ கேம் விளையாடும் தெரியுமா? அந்த வேர்ல்டுங்க இது. நான்லாம் பைத்தியம் மாதிரி விளாண்டுருக்கேன் இந்த கேமை. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுப்போம். தண்ணி மட்டும் தான் வைக்கணும். வந்துட்டோங்க, பாதி தூரம் சக்ஸஸ். எப்படி போய் பாருங்க. வேற லெவல்ல இருக்குங்க. ஐயோ எப்படி இப்படியா? எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க.
சீக்கிரம் போகணுமா வைக்கிறாங்க. இது பாருங்க செம்மையா இருக்கு. அப்புறமே நான் இன்னும் அழகா காட்டுறேன். இப்போ கொஞ்சம் அவசரத்துல போய்கிட்டு இருக்கேன். ஏது இதா சொன்ன டொங்கி கோங்கா? செம்மையா இருக்குங்க. இது விளாண்டுச்சு அதுக்குள்ளே ஓட இருந்திருக்கலாம். என் கால்லாம் இழுத்துக்கிச்சுங்க. அதுக்குள்ளே பாருங்க 35 நிமிஷமா வெயிட்டிங் டைம். மாமா சிக்கல் கண்டிப்பா 10 நிமிஷம் வேணா. முப்பத்தஞ்சு நிமிஷங்க அதுக்குள்ள வெயிட்டிங் டைமிங்க. பரவாயில்ல, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இது அப்புறமே நீங்கள் வரணும்னு நினச்சிக்க. அங்கே பாரு 60 நிமிஷமா. பரவாயில்ல, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமேல இதுக்கு அவ்வளோ டைம் கட்டுங்க. அப்புறமேலாம் விளையாடணும்னு நினச்ச முடியாது. காலையில் வந்து அப்போ தான் நம்மளால இதையாச்சும் விளையாட முடியும். ஆனால் நாங்கள் வந்துட்டோம். லைனில் நிற்கிறதா பெரிய விஷயம். அப்படி இப்படின்னு போதுட்டோம். 60 நிமிஷமா நிக்கிற டைம். இது அப்படியே ஆமா ஆமா இதாங்க விளையாட போறோம். எவ்வளவு பேர் பாருங்க, இன்னும் நடந்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். இந்த பார்க் சப்போஸ் 9 மணிக்கு திறக்க வேண்டியதுங்க. ஆனா இப்ப மணி பாத்தீங்கன்னா 8 தான். 8 மணிக்கெல்லாம் நாங்க உள்ள வந்துட்டோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒரு மணிக்கே உள்ள விட்டாங்க விளையாடுறதுக்கு. ஆக்சுவலி ஒரு ஹவருக்கு முன்னுக்காவே விட்டுட்டாங்க. ஆமா, 7:47க்குலாம் விட்டுட்டாங்க. இல்ல கரெக்டா 8 மணிக்கு. மணி 7 சம்திங். ஆமா ஆமா 7 சம்திங்கே விட்டாங்க. செம்ம கிரேட்டுங்க இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ ஜப்பான். நாங்கள் வந்துட்டோம். அதோ அங்கே மின்னுக்கு தான் இருக்கு விளாடுற இடம். இப்போ வந்து இங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க கூட சொல்லியிருக்காங்க. அதனால நான் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கும்போது திருப்பி உங்ககிட்ட பேசுகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் இந்த வண்டி எப்படி இருக்கு. ஓகே, அந்த வண்டி அப்படிதான் இருக்கு. 私は3名様でした。How many people? Two. The Ring camera is. இது கேம் செமையா இருக்குங்க. இந்த கேம்ல மூஞ்சில தண்ணில தெரிச்சிச்சுங்க. ஆமா, ட்ராக்லாம் உடஞ்சிருச்சு. ட்ராக் விட்டு வெளியேறிச்சு. ஆமா, நாங்க போகுது கொஞ்சம் ரெக்கார்ட் அடுத்தது
செமையாச்சுங்க ஆனால் இந்த கேமு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெக்கார்ட் செய்ய போறியா? செய்ய போறா செய்ய. இல்லை இல்லை அந்த உடஞ்சிருக்கு. அடுத்தது எப்படி போறது? இங்கே வேணா அது உடஞ்சிருக்கு. இந்த கேம் தான் நான் செமையாச்சுங்க. இது பேர் வந்து மைண்ட் கிராஃப்ட். அடுத்ததுக்கு போகுமா? நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் செமையாச்சு. அடுத்தது மாரியோ கார்ட். அடுத்தது மாரியோ கட்டு போகலாம். அதுக்குள்ள எவ்வளோ பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க செம்மாளுங்க. முதல்ல நம்ம மதியம் போயிட்டு வந்தோம். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அது பேர் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் நல்லா. அடுத்தது இப்படி ஒரு ஃபோட்டோ வீடியோ மொதல் அந்த கேம் விளாண்டுலாவா? எது? போலாம் பரவாயில்ல. என்ன இவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க. அந்த கேம் எங்க இருக்கு? தெரியல ஆள்கிட்ட கேள்வி இதுக்கிட்ட. இது போறியா? ஏன் பரவாயில்ல, இதுக்கு போடுங்க. எது இன்ட்ரெஸ்டிங்கோ அது மாதிரி போடு. பாருங்க மாரியோ. இதாங்க அந்த மாரியோ காட். முன்னுக்கு வந்து 60 நிமிஷம்னு போட்டிருக்கேன். பாப்பா எத்தனை நிமிஷத்தில் போக முடியுதுன்னு. ஆனால் 60 நிமிஷம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக 60 நிமிஷமாக தான் இருக்கு. உள்ளுக்கே பயங்கரமா இருக்கு. காடி பயங்கரமா இருக்கு இதுல. அழகா இருக்கு. இந்த ஏரியாவை இப்பயே முடிச்சிட்டாதான் நல்லது. ஆமா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய லைன். நான் காட்டினேன் எவ்வளவு தூரத்துக்கு நிக்கிறேன். ஏன்னா அப்புறமேல இங்க இந்த ஏரியாக்கே கூட அப்புறமேல ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆளுங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியாகும். அதான் பெஸ்ட். ஆனா எங்களுக்கு வந்து 2 நாள் பாஸ் இருக்கு. அது எங்களுக்கு கவலை இல்லை. அதனால எங்க போட்டோ வீடியோ எல்லாத்தையும் நிதானமா எடுத்து முடிச்சுட்டு தான் இப்போ அடுத்த இடத்துக்கு இதுக்கப்புறம் டைம் ஆனா பிரச்சனை இல்லை. ஆமா பயங்கரமா செஞ்சு வச்சிருக்காங்களே. எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நடக்கிற பதெல்லாம் இப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு போறதுல டைம் ஓடுதே தெரியல. இப்போ நம்ம போய் விளையாண்டுமே அதோட டைம் வரும். நீ பாருங்க இப்பதாங்க மணி இத்தனை 180 போட்டிருக்கு அதோட டைமு.
பாத்தீங்களா? அதுக்கு நம்ம போகும்போது எவ்வளவு போட்டுருந்துச்சு? 60ன்னு போட்டுருந்துச்சு. பட் ஆனா 60 கூட இல்ல, நம்ம சீக்கிரமா தான் வந்தோம். முதையா இருக்கிறதுனால சீக்கிரமா போயிட்டோம். ஆமா, இப்பயும் இது 60 தான் போட்டிருக்கு. இதுவும் எனக்கு என்னமோ 60 மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப ஆமா பட்டு பட்டு நவுறுது. அது மட்டும் இல்லாம இப்ப வைக்கிறா சொல்லிச்சு, இந்த இடத்துக்கு வந்து டைம் லிமிட் இருக்காங்க. காலையில மட்டும்தான் கொஞ்சம் பேர் காலையில வர்றாங்களே அவங்கள மட்டும்தான் இதுக்குள்ள விடுவாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடமே சாத்திடுவாங்களாம். உள்ள யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான். வெளியிருந்து யாரும் கூற முடியாது. அப்ப இந்த ஏரியாவே கொடுப்பாங்க. அந்த டைம்ல இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். பாத்தீங்களா? ஆமா, ஆனா போரே அடிக்கல. ஏன்னா போய்கிட்டே இருக்கேன். எனக்கு நின்னா தாங்க கடுப்பாகும். ஏன் சொல்லுங்க, நின்னே கால் வலி வர வச்சிருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நடந்துட்டே இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இங்க நான் பார்த்தேன் சைல்டு ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப அம்மா அப்பா பிள்ளை வந்து இந்த ரைட் விளையாட முடியாதுன்னா அம்மா பாத்துக்கும் போது அப்பா போய் விளையாடலாம், அப்பா பாத்துக்கும் அப்புறம் அவங்க வந்தோடனே அப்பா போய் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி வச்சிருக்காங்க. பேப்பரும் கொடுத்துருக்காங்க, ஒரு சோப்பு கலர்ல பேப்பர் தான். ஆக்சுவலி சோப்பு கலர்ல ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அந்த பேப்பர் வச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ். ஆக்சுவலி இது வேற எங்கேயும் பார்க்கல, நான் இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் அது நல்லா இருக்கு. நம்ம ஊர்லலாம் பாட்டியை கூட்டிட்டு போவோம்ல பிள்ளை பார்த்துக்கிறதுக்கு, காசு கட்டி அவங்களுக்கும் 60 வயசுக்கு மேலே ஆனால் குறவா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு காசு கட்டி கூட்டிட்டு போவோம். இங்கே அந்த மாதிரி காசு கட்டிலாம் கூட்டிட்டு போக வேணாம் யாரையும், அப்பா அம்மாவே பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ சிங்கிள் ரைடு சொல்லும் போது அதுலேயும் டைம் சேவ் பண்ணுறாங்க சில பேர், ஃப்ரீயாக சொல்கிறேன் இதெல்லாம். அந்த மாதிரி இதுவும் நான் பார்க்கும்போது இதுவும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சோப்பு கலர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதான் அது அந்த பேப்பர். ஸோ இந்த பார்க்குக்கு வரீங்கன்னா பிள்ளைகளோட கூட்டிட்டு வரலாம், சின்ன பிள்ளை. அதுவா பாத்தீங்களா எப்படி இப்படிலாம் செய்யறாங்க? வெளியே வாசிக்கிறோம். மின்னுக்கு வைக்கணும்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு கேம் தான் காட்ட முடியல, கேமுக்கு போற வழியாச்சும் காட்டுறேன். ஐயோ பயங்கரமா இருக்க, மேல நெருப்பு பாருங்க. எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படிலாம் நடக்க சொன்னா ஏங்க நடக்க மாட்டாங்க. மேல பாத்தீங்களா கல்லு, நெருப்பு கல் மேல பாத்தியா, தலைக்கு மேல. ஜாலியா இருக்குங்க, சோப்பா மாதிரி. வாவ், இது எதுக்கு, எங்க போறது? வாமா இப்படி. பின்னாடி நீயே இது பண்ணிக்கோ. இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு. சீக்கிரம் போட்டுக்கல பின்னாடி. அம்மா ஒரு போட்டோ எடுமா. ஜாலியா இருக்கு. எல்லாரும் என்ன இப்படி நிக்கிறாங்க? மிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அந்த
இங்கே நிற்கிறோங்க. இது தலைக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன் தலை இடிச்சுக்குமா தெரியல. பட் எல்லாம் போட்டுக்கிட்டோம். நல்லா இருக்கா இந்த கேம்? உண்மையிலே சொன்ன மாதிரி ஒரு அவர் தான் ஆகுதுங்க. போலீஸ் பிடிக்க போகிறாங்க. அண்ணா இருக்கு. ஆமாம், இங்கெல்லாம் வந்து குழந்தைய மாறிட்டு ஓடணும். அப்பதான் நம்மளுக்கு இடம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனா செம்மலுந்துங்க. எவ்வளவு நேரமா நடக்கிறோம், நீங்களும் பாக்குறீங்க தானே. எப்படி இருக்காங்க நீங்கப்பா. இப்போ அந்த கேம் விளாண்டுட்டு வந்துட்டோம். இது வந்து சுடுறதுங்க. அந்த விஆர் கேம் சுடுறது. ஆனா நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல கண்ணாடிலாம் கொடுத்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு. இவங்களோட ஸ்டார் வீட்டு கை கூட இருக்குது. இங்க பாரு இது. 어디 뭐 줄 살 거야? செம்மையா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இதோ வாய். ஓகே, மாரியோ லேண்ட்லேருந்து இப்போ வேற இடத்துக்கு போகுமா? அடுத்தது இப்போ எந்த லேண்டுக்கு போக போகிறோம்? அடுத்தது இப்போ நம்ம ஹாரி பாட்டர் லேண்டுக்கு. ஓகே, போவோம். இந்த சட்டைக்கு வேலை வந்து வாங்க போகலாம். எக்ஸிட் அங்கே போட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பூர் போகிறீங்கன்னா அந்த என்ட்ரி டைம் காட்டணும். ஆமாம், அப்போ தான் உங்களால் பூக்க முடியுங்க. செம்மங்க, நல்ல வேளை நம்ம எல்லாத்தையும் பூந்து விளாண்டுட்டு வந்துட்டோம். அந்த கொஞ்சம் ஆள் மட்டும்தாங்க அனுப்புகிறாங்க, அந்த காலையிலே வர்றவங்கள. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு இதுமாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காசு. ஆமாம், இப்போ நம்ம ஃப்ரீயாகவே விளாண்டுட்டோம். டோட்டலி ஃப்ரீ. நம்ம இப்போ வந்து ஹாரி பாட்டர் போல நம்ம ஜொராசிக் பார்க் போகலாம். ஏன்னா ஜொராசிக் பார்க் தான் வருது. இப்போ ஜொராசிக் பார்க் போயிட்டு ஜாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாரி பாட்டர் போகிறோம். ஏன்னா நம்ம இந்த சைட் வளைச்சிட்டோம். ஜெனிஃபர் வந்து வாஷ்ரூம் போயிருக்காங்க, ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முடிஞ்சோடனே நம்ம போயிட்டு ஜொராசிக் பார்க்கில் இருக்கிற ஒரு ரைடு சாத்திட்டாங்க, ஒரு ரைடு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரைடு போய் விளாட்டு கிளம்பலாம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க மொதல் ஜொராசிக் விளாண்டுலாம். ஹாரி பாட்டர் இருக்கு, அப்படிதான் போகணும். இது முடிச்சுட்டு ஜாஸ் முடிச்சுட்டு அப்புறம் தான் போகணும். இதை காட்டினியா? காட்டல போல, பாருங்க நீங்களே காட்டுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த ஜூராசிக் பார்க்குள்ளே போக போகிறோம். எனக்கு ஜூராசிக் பார்க் ஆக்சுவலி யூனிவர்சல் ஸ்டுடியோ ரொம்ப பிடிக்குங்க. தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜூராசிக். இப்போ நம்ம அங்கே போக போகிறோம். எங்கே விளாண்டோம்? சிங்கப்பூர்லையா? சிங்கப்பூர் ஒரு வாட்டி விளாண்டோம். 3 hour வெயிட் பண்ணுவோங்க அங்கே. நாங்கள் பைத்தியம் மாரி. இது செம்மையா இருந்திருக்கும் போல, ஆனா சாத்திட்டாங்க. ஆமா, இங்க வந்து ஒரு ரைடு சாத்திட்டாங்க, ஒரு ரைடு தான் திறந்துருக்கு.
இங்க பாரு. இப்போ பாருங்க ஜுராசிக் பார்க் த ரைட். அதுக்கு தான் நம்ம போக போறோம் 30 நிமிஷமா. இதுதான் அந்த ரைட். இதாங்க அந்த ரைடு. வெயிட்டிங் டைம் வந்து 30 மினிட்ஸா. இதோ அங்க விற்கிறாங்க. டாக்டர் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க இது கண்டிப்பா நினைச்சிருங்க, அதனால நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிக்கலாம்ல இது. அப்ப நீ போடல. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. அப்பா இந்த ரைடு 30 நிமிஷத்துல வர்றது இதான் முதல். ஆமாங்க, நாங்கள் இதுக்கு வந்து 3 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதான் 30 நிமிஷம். அது மினியன் ரெயின் கோட் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அந்த ரைடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது போல. சரி எடு சீக்கிரம். இப்போ நாங்கள் நினைஞ்சிடும்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டில் போட்டுக்கிட்டோம். ஏன்னா நிலையாம இருக்கணும்ல, இன்னும் நிறைய விளாடணும், அப்புறமேல குளிரும். அதனால தான் இதை போட்டோம். இப்போ கேமரா எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். இந்த ரைடு முடிஞ்சோன்னா உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா கேமரா சேர்ந்து நினைஞ்சிடுங்க. அதாவதா கேமரா இல்லை. எனக்கு யூனிவர்சல் ஸ்டுடியோலேயே ரொம்ப பிடிச்ச ரைடுனா இந்த ஜுராசிக் ரைடு தாங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். இங்கேயும் ரெக்கார்ட் பண்ண முடியாதாங்க, அதனால இப்படிதான் இருக்கும் அந்த ரைடு. இப்படி இருக்குங்க. போதும். 列の全員が着席し、準備ができましたら、安全バーを下ろしてください。皆様の安全のため、乗船中は手や足をボートから出さず、背筋を伸ばして座り、安全バーをしっかりお持ちください。எப்படி ஏறுது பாத்தீங்களா? 水に濡れそうになっても、決して前かがみにならないでください。最後に、もう一度、この冒険では、அதனால கேமரா எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேங்க. இப்பதாங்க வந்து இறங்கணும். தெரியுதா? அந்த காடியில தான் இறங்கணும். இங்க பாருங்க நிக்கிறவன். அது காத்தடிச்சடு அங்க மேல இருந்து இவ்வளவு பொருள் தெரிஞ்சிச்சு. எப்படி பாருங்க உன்னோட தூக்கி என்னன்னு தெரியல. அங்க மேல இருந்து இவ்வளவு பொருள் தெரிஞ்சோட நான் என்ன பண்ண, காத்தடிச்சு இது பின்னாடி போயிடுச்சு. நான் என்ன பண்ண, முன்னுக்கு நல்லா இழுத்து மூஞ்ச மறைச்சிக்கிட்டேன். இந்த விக்கிற பைத்தியம் மூஞ்ச பேட வச்சிச்சு. மூஞ்ச வந்து சதக்கிற எல்லாம் தண்ணி அடிச்சிருச்சுங்க. பாத்தீங்களா? செமையாஞ்சனா. நான் பேக்கை காப்பாத்துறேன். பேக்கை பாரு, அவ்வளவுதான் தண்ணி, மொத்த தண்ணி என் மூஞ்சில் அடிச்சிச்சு. எவ்வளோ முடியெல்லாம் போச்சு. ஐயோ ரத்தம் ரத்தம் ரத்தம். ஆனா நல்லா இருந்துச்சா இல்லையா? டைனோசர்லாம் அழகா இருந்துச்சு. இப்போ அந்த கேம் முடிஞ்சு அடுத்தது இன்னொரு கேமுக்கு போகிறோம். ஜோஸ் 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 கேம். பார் டைனோசர். இது நல்லா இருக்கு. கேப் இது என்னதுமா? ரெயின் கோட். நீ கேட்டிய அழகான ரெயின் கோட். தான் இவங்களோட காட்டு வச்சுக்கிறதுக்கு கேட்டிய. பவுச் இருக்கா? பவுச்னா இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே சுற்றி ஏதாச்சும் இருக்கணும்.
நாங்க எப்படி வந்து நிலைஞ்சோன்னு பார்க்க போறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்ப்பீங்க. உங்களை காட்டுறோம் பாருங்க. இதாங்க லாஸ்ட் இந்த ரவுண்டு. அதில் தான் இப்போ நிலையும். கண்டிப்பாக ரெயின் கோட் வாங்கிக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா செம்மையாக நினைஞ்சிருவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரும். அது பார்க்கறதுக்கு ஏதோ சின்ன மேடு மேடுதுன்னு இருக்கே, ஆனால் இல்லைங்க, அது மேலேருந்து விழுவுது. இதோ அத்தருது அந்த பில்டிங்கு, அவ்வளோ மேலேருந்து விழுவுதுங்க. அது இப்போ வரும் பாருங்க, வருது ஒன்று பாருங்க, எவ்வளோ நேரம் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு. கண்ணா இங்க பாருங்க, எப்போ ஆமா, அது எப்படி ஜாக்கெட் வச்சு பாத்துட்டு இப்படிதாங்க நாங்களும் வந்து தெரிச்சுக்கிட்டு விழுந்தோம். பாத்தீங்களா? ஆனா நல்ல வேளை நான் மூஞ்ச மறைச்சிட்டேன். விக்கிறத மூஞ்ச மறைக்கல. வருதான் உங்களுக்கே தெரியணும், மேல இருந்து கீழே ஒரு என்னடா காத்து பின்னாடி வழி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜாஸ் போவோம். ஆமா, ஆக்சுவலி இது ஒண்ணுதான் யூனிவர்சல் ஸ்டுடியோலயே இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா யூனிவர்சல் ஸ்டுடியோட ஜாஸ் இங்க ஒண்ணுதான் இப்ப மிச்சம் இருக்கு, இந்த ரைடு. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம். ஆமாம், வாங்க போகலாம். நாங்கள் அந்த ஜாஸ்க்கு வந்துட்டோங்க. இதே கேமா? என்ன கேம்னு எனக்கு தெரியல. 20 நிமிஷம் வெயிட்டிங் டைம்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஜாஸ் பார்க்க போறோம். ஜாஸ் 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 இங்க எத்தனை கேம் இருக்கு? இது ஒண்ணுதான், ஒரே கேம் தானா? ஆனா இது ஏதோ ஒரு க்ரூஸ் மாதிரி கூட்டு போறாங்க. இந்த இடத்த ரெக்கார்ட் பண்ண விட்டாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், இல்லைன்னா இதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது, காட்ட முடியாது, சொல்ல தான் முடியும். ஆனால் நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த இடம்லாம் காட்டுறதே நீங்கள் வரணும்னு தான். முடியல, தப்பு தப்பான ஆங்கிள் இருக்கு. நம்ம இப்போ அடுத்த ரவுண்ட்ல ஏற்போம், அடுத்த வண்டியில. நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம் போல, ஏன்னா அவங்க விட்டாங்க, எதுவுமே சொல்லல, எடுத்து வைன்னு. நம்ம போட் வந்துருச்சுங்க.後ろのゲート閉まりますよ、ご注意ください。それでは皆様にこちらツアーの前に少しだけ安全上のご注意です。சாரிங்க, அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே ஷாக் வந்து முழுகிற மாதிரியும், அப்புறம் அவர் நம்மளை காப்பாற்றுற மாதிரியும், அப்புறம் நெருப்புல வந்துச்சுங்க தண்ணி மேலே, அதெல்லாம் பார்த்தோம். செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரைடு. ஆளு டிரைவர் மாறி மாறி போறாங்க, பட்டு பட்டுன்னு பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க.
நிஜமான ஒரு ஷார்க் பார்த்த மாதிரி. ஆமா அந்த ஜாஸ் படத்துல பார்த்த மாதிரி பெருசா நல்லா செஞ்சு வச்சிருந்தாங்க உள்ள. அப்புறம் கடைசியா அவர் சுட்டுட்ட மாதிரியும் அது அப்படியே கருப்பா மாறின மாதிரியும். அப்புறம் இந்த ரைடு விளையாடும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உட்காந்தீங்கன்னா இன்னும் நல்ல வியூ கிடைக்கும். ஆமா பெரிய ஷாக்கு. நாங்க போய் அந்த ஜாஸ் கூட போட்டோ எடுத்தோம். அப்புறம் இப்ப ஹாரி பாட்டருக்கு போறோம். ஹாரி பாட்டர் எங்க சட்டைக்கு வேலை வந்துருச்சு. ஆமா பாத்தீங்களா இல்லையா எங்க சட்டை? ஓ பீக்ஸ் கொஞ்சம் பாத்தீங்களா? ஹாரி பாட்டர் இந்த சட்டை தாங்க 600 வரைக்கும் வாங்கணும். 2 சட்டை டோக்கியோன்னு வேறு போட்டிருக்கோம் மேலே பின்னாடி. அப்புறம் மின்னுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப். அங்க வந்து ரைடு இல்லை. போன வாட்டி நாங்கள் ஹாரி பாட்டர் டோக்கியோவில் போகும்போது இங்கே ரைடு இருக்காது. அப்படியா? ஆமா. ஸோ அந்த ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த உலகத்துக்கு போறதுக்கு பாத்தீங்களா எவ்வளவு தூரம்னு. மணி இப்ப பாத்தீங்கன்னா 11 தாங்க. ஆனா அதுக்குள்ளே நாங்க வந்து ஜூராசிக் லாண்டோ, ஜாஸ் லாண்டோ, அப்புறம் மரியோ லாண்டோ 3 லாண்டுட்டோம். இப்ப 4வது ஹாரி பாட்டருக்கே வந்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க 7:47க்கு எங்களை உள்ள விட்டதுக்கு. இல்லைன்னா யோசிச்சு பாரு. இப்போ மணி 1 ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஆமா ஏன்னா 9 மணிக்கு தான் பூந்துருப்போம். அப்ப மணி இப்போ 1 ஆயிருக்கும். அதுலயும் நாங்க மொத்தம் அந்த மரியோக்கு ஓடுனதுதான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க இப்ப போயிருக்கவே முடியாது. அதே காடி போன வாட்டி ஹாரி பாட்டர்ல பார்த்துருப்பீங்க. ஆனா என்ன இங்க ரைடு இருக்குன்னு தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே அந்த உலகத்துக்குள்ள கூர் போறோம். வந்துட்டோம்மா. ட்ரெயின்ல செஞ்சு வச்சிருக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. இது மரியோ மாதிரியே. காணா ஷாப்பிங் கடை. என்னமோ அந்த உலகத்துக்கே வந்த மாதிரி இல்லை. இங்கேயும் அதே பட்டர் பீப்பர். இன்னைக்கு இது குடிப்போமா? எப்படி இருக்குமோ? என்னம்மா இதுக்குள்ள போலாமா? என்னது எத்தனை ரைடு மொத்தம்? இது சாப்பாடு போல. கேளு. இங்க ஒரு செடி ஆடுது. இந்த செடி நம்ம பார்த்தோம்ல. ஆமா அதே Hello guys. எப்படி இருக்கு பாருங்க. அந்த கேசல் சின்னதா பார்த்துமே போன வாட்டி. அது எவ்வளவு பெருசா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இந்த கேசல் சுத்தி சுத்தி பூர் போறோம்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ இது வந்து எவ்வளவு நேரம்னா 50 நிமிஷம் போட்டிருக்கேன். பரவாயில்ல நம்ம போலாம். ஏன்னா நம்ம தான் நல்ல கேம்ஸ் விளையாண்டுட்டோமே. ஏறக்குறைய கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். முக்கியமானதெல்லாம் முடிச்சிட்டோம். மெயினா மின்னுக்கு இன்னும் 2-3 முக்கியமானது இருக்கு. அதையும் போய் விளையாண்டுறலாம். நைட் வரைக்கும் டைம் இருக்கு. இங்க பாருங்க கூட்டிட்டு போகுது. சுத்தி சுத்தி சொன்னதான் நான் கேசல் சுத்தி போறோன்னு. எவ்வளவு தூரத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போகுது பாருங்க கேசல். இது நம்ம சின்னதா பார்த்தோம். இங்க எவ்வளவு பெருசா தட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆனா நான் இது திருப்பி திருப்பி உங்களுக்கு காட்டி போர் அடிக்க விருப்பப்படல. ரைடு வரைக்கும் போயிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி திறக்கிறேன். இங்க வந்து 2 ரைடு இருக்குங்க.
அந்த 2 ரைட்டுக்கு நம்ம போகணும். ஒன்று வந்து ரைடு, இன்னொன்று வந்து என்னது தெரியல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதுக்கு தாங்க 50 நிமிஷம்னு சொல்கிறாங்க. எங்கேயோ போகுது. சொன்னேன் தானே கேசல் சுத்து போறேன்னு. இப்போ என்ன படி ஏறி ஏறி இறங்கணுமா என்ன? நான் சொன்னேன் தானே நம்ம வந்து கேசல்குள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு கதவு கிட்ட கிச்சனு, அப்புறம் போர்ஷன், கிளாஸ் ரூமு அப்படிலாம் போட்டிருக்கு. இது மாதிரி கண்ணாடி. ஆமா, பேய். நீங்க ஸ்டோரியில பார்த்துருப்பீங்களா இன்ஸ்டாகிராம்ல? நாங்கள் இந்த கண்ணாடியில் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த மாரி ஒரு பேப்பர் கொடுத்துட்டு லொக்கரில் ஜாமான் வச்சுட்டு சொல்லிட்டாங்க. டக்குன்னு எடு. ஸோ எதுவுமே நம்ம எடுத்துருக்கோம். பேக் எப்படி போவோம்? ரைட்டாக வச்சுதான். இந்த கார்டை வச்சு கையில் வச்சுக்கணும்னு போட்டு போல இல்லையா? சரி வச்சுக்குவோம். இப்போதாங்க தெரியுது எதுக்கு இந்த லொக்கர் கொடுத்தாங்கன்னு. நாங்கள் விளாண்டுட்டோம், செம்மையாச்சு. விளாண்டதுல இந்த ரைடு தாங்க செம்மையா இருந்துச்சு. Of alleen het scherp, of alleen de bewegende ding. Maar dit combineren alles op het terugspelen hadden. Ja, die combinatie. சும்மா பார்த்தேன். திருப்பிலாம் ஹேர் போட்டு வாங்க மாட்டேன். விளாண்டதுலே இந்த கேம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அப்படி தலைகள்லாம் போச்சு. அதனால தான் அவங்க பேக்ல எடுத்து போக கூடாது, எதுவுமே எடுத்து போக கூட சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு இந்த கேம். அவங்க எஃபர்ட்டுக்கு பாராட்டணும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ள போய் பார்த்தா. அடுத்த கேம் எது? நீ இன்னொரு ஏதோ ரோலர் கோஸ்டர் சொன்னியே, எப்படி போறது? I sent the sound to the phone. I thought I heard it, but now I expect it now. Okay, switch. Yes, basically the innovation. So the seat as well. Okay. You're good. Before when I was standing here, I was able to Yeah. Okay, அது சீட் வந்து சின்னதாக இருக்குமா, உன்னால் உட்கார முடியும், மட்டும் தான் விளையாட முடியுமா, இல்லை விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குது? ஏன் உட்கார முடியுது? உன்னோட பெருசாலாம் இருக்காங்க தானே? இல்லை, என் பேக் வச்சுக்கிட்டு யோசிக்கிறேன். ஓ அப்படி சொல்றாங்களா? தான் உன்னோட பேக் இதோ இவனா வச்சிருக்கான். இது ஒரு ரோலர் கோஸ்டருங்க. இங்கே வருமா இப்போ? தெரியலையே. இப்படிதான் இருக்கும் இந்த ரைட். இதுதான் நாங்கள் விளையாட போகிறோம். இப்போ கேமராவை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். அப்புறமேல திருப்பியும் வெளியே வந்தவொடனே உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா பசிக்குது. இது நாட்டு பிடிச்சி தான் போய் சாப்பிடணும். மணி இப்போ 12:17. நாங்கள் இது ஏறலாம்னு நினச்சோம். ஆனால் அங்கே கிட்ட போனோடனே விக்கினால காலுக்கு லாக் பண்ண முடியலங்க. ஸோ அதனால எங்களை விளையாட முடியாது சொல்லிட்டாங்க.
ஆனால் அதுக்கு பதிலாக எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5-6 ரைடு இருக்கு. அதில் ஒரு ரைடு சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பாஸ்க்கு. அதில் நாங்கள் எது வந்து நிறைய பேர் இருக்காங்களோ அதை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸாக சூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸ் கிடச்சிச்சு. அதுவும் அங்கே போய் நிற்கிறதுக்கு 65 நிமிஷம் போட்டுருந்துச்சு. நாங்கள் ஒரு 30 நிமிஷம் தான் நின்னோம். ஆனால் ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸோட வந்துட்டோம். அது வளர்த்தியா இருக்கிறதுனால கால் லாக் பண்ண முடியல. ஆமா, நான் முடியாது சொன்னாலும் ஜெடி ஓடி என்ன விட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எனக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் அதனாலதான் 2 பாஸ் கிடைச்சிச்சு. எனக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸ். ஸோ இப்போ நம்ம போய் சாப்பிடுவோமா? ஓகே. ப்ளஸ் அந்த ரைடு கூட கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. நான் கூட சும்மா தான் போய் நின்னேன். ஆனால் சும்மா நின்றதுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் பாஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. அதுவும் நல்ல நல்ல ரைட்ஸ் தான் அதில் இருக்கு. எதெல்லாம் கொஞ்சம் கூடியா இருக்கு, டைனோசோரு அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். எங்கே தெரியுமா? ஷாக்கில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். நகட்ஸு, ஃப்ரைஸு, அப்புறம் ஃப்ரைஸு, பர்கரு, தண்ணி. எங்களோட லஞ்சு எவ்வளோம்மா? 2400. இது வந்து 2400ங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கிறதுல ஒரு மோசமான ரைடு தான் விளையாட போகிறோம். திஸ் ரோலர் கோஸ்டர். அந்த ரோலர் கோஸ்டருக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அது வந்து எதில் இருக்குன்னா ஹாலிவுட் ட்ரீமில் இருக்கு. ஆக்சுவலி 35 மினிட்டா? 2 இருக்கு. நேரா 35 வந்து சிங்கிள். 15 மினிட்ஸ். பின்னாடி வெளியே போறதும் இருக்கு, முன்னாடி வெளியே போறதும் இருக்கு. எங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பாஸ் இருக்கு. ஒன்று பாய்க்க முடியும் இதில். ஆனால் நாங்கள் இப்போ எக்ஸ்பிரஸ் பாஸ் பாய்க்கல, சொந்தமாலே போய்க்கலான்னு. இது எது பேக் டாப்பா? இல்ல ஹாலிவுட் ட்ரீம் அங்கே. ஓகே, இது வந்து போய்க்கலாம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பாஸ் பாய்க்கல. ஏன்னா அப்புறமே மில்லியனுக்கு வந்து ஒரு வேளை கூடையா ரொம்ப லென்த்தாக நடக்கணுமான்னு தெரியல. ஸோ அதனால இப்போ நீ தான் சொல்லணும் எது. நாங்கள் வந்து இப்போ வந்து ஹாலிவுட் ட்ரீம் போகிறோம். அது வந்து நேராகவே போவோம். அந்த பேக் ட்ராப் போதில்ல, அதான் பின்னாடி வெளியே போவோம். இப்போ நாங்கள் முன்னாடி வெளியே போகலாம். இதே மாதிரி தான் வாங்கிருச்சு. இதே மாதிரி தான் யூனிவர்சல் ஸ்டுடியோலயும் இருக்கும். ஒன்று வந்து முன்னுக்கு போகும், ஒன்று வந்து பின்னாடி போகும். கால் 2 கீழே தொங்கும். ஆமா, 2 பைத்தி பேர் விளையாடுறா கடைசியா. ஆமா. வந்துட்டோம். இங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஆனா இது செம்மையா இருக்கும். ப்ளூ கலர் எப்படி பாருங்க. இது பயங்கரமா தான் இருக்கு போலியே. பேக்ல எல்லாம் சொல்ல வச்சுக்கலாம். அப்படி போதுங்க, மேல போயிட்டு அப்படியே உழுவு போல கீழே நிக்கிறாங்க. அவங்க பேக் இருக்கலாம். இல்ல அவங்க வர்றவங்க. இங்க எத்தனை கேம் இருக்கு தெரியலம்மா. இங்க 2 கேம் இது. இன்னும் சின்ன கேம் இருக்கு நினைக்கிறேன் ஹாலிவுட்ல. ஓகே, அப்ப அதெல்லாம் போலாம். இப்போ இந்த லேண்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் முடிச்சிடலாமா? அப்புறம் இன்னும் எத்தனை லேண்ட் இருக்கு? அப்புறம் இன்னொரு 2 லேண்ட் இருக்கு. 2 3 இங்கேயும் அந்த லெட்டர் கொடுப்பாங்க பாருங்க. பேக்ல லொக்கர் கொடுப்பாங்க போல. பேக்கெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடணும். எடுத்துட்டு போகக்கூடாது. ஸோ நாங்கள் இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமேல நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். எப்படி க்ளோஸ் பண்ணுவா? நாங்கள் அந்த முன்னுக்கு போகிறதுலான்ட்டு வந்துட்டோம். செம்ம பயங்கரமா இருந்துச்சுங்க. அந்த விளையாடுறது கூட அவ்வளோ பயமா தெரியல. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து அப்படி ஓகேயா தான் இருக்கும். இப்படி எடுத்துச்சு பாருங்க. ஆமா, செம்ம பயமா இருந்துச்சு. ஸ்பீடு. இப்போ அந்த பேக் ட்ராப் பின்னாடி வழியா போகிறது வந்து 80 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பாஸ் பைக்கில் முடிவு பண்ணிட்டோம். எக்ஸ்பிரஸ் போகிறோம். 何名様ですか? How many people? 2. Okay. This ticket front right only, okay? Okay. Forward only. Huh? Front right only, okay? This ticket. For this ride only, yes? Okay. Okay, 2名 OK です。
ஓகே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பேக் ட்ராப் தான் பாய்க்க போகிறோம். ஏன்னா இங்கே 80 நிமிஷம் காட்டுது. 80 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. அதனால இதை பாய்ச்சலான்னு சொல்லிட்டு பாய்க்க செம்ம பயமா இருந்துச்சுங்க. அதுவே அவ்வளோ பயமா இருக்கு. இப்போ இது எப்படின்னு தெரில. ஆமாம், இது எப்படி இருக்குப்போ தெரில. பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஏன் பயமா இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எனக்கு ஏன் பயமா இருந்துச்சுன்னா இப்படி ஒரு பெல்ட் இல்லை, இப்படி பிடிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குமான்னு அது ஒரு குழப்பத்திலே உட்காந்துருந்ததுனா செம்ம பயமா இருந்துச்சு. விக்னாக்கு வந்து எல்லாருக்கும் டாட்டா கட்டிட்டுலாம் போனேன். என் சிறுப்பே நிப்பாட்டிருச்சு. விக்னா யோசிக்கவே இல்லை. அதனால விக்னாக்கு பயமிச்சு. ஆனால் எனக்கு செம்ம பீதி ஆயிடுச்சு சத்தியமா. ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருச்சுன்னு மூச்சு இழுத்த வேகத்துக்கு ஒரு இழுத்துச்சு பாருங்க. இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் பாஸ் வச்சு தான் போகிறோம். கேமரா ஃபோன் இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே வச்சிடுறேங்க. ஏன்னா இங்கே வந்து கேமரா எடுத்துட்டு போக முடியாது. அப்போ பேக்கில் வச்சுட்டா பெட்டர். இப்போ நாங்கள் என்ன விளாண்டோன்னு பார்க்குறீங்க. என்ன ஏறணுமோ அதே நீல கலர் தான் போய் ஏறிட்டோங்க சிலப்பா அந்த எக்ஸ்பிரஸ் பாஸ் வச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பயந்தோம். இப்போ 2வது வாட்டி கொஞ்சம் பயத்தோட போனோம். கொஞ்சம் தான் பயமா இருந்துச்சு. 3வது வாட்டிலாண்டா இன்னும் 4 பேர் நம்மளுக்கு டே பாஸ் இருக்குல்ல. 3வது வாட்டிலாண்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. பாட்டு மியூசிக்லாம் போட்டு விட்டுறாங்க. வேற மாதிரி ஆயிடுது. இப்போ எங்க போறோம்? போன்ல பாரு. ஸோ ஆக மொத்தம் நம்ம சோப்பு கலர் இன்னும் போல. ஏன்னா அது 80ன்னு காட்டுது. இப்போ போய் நின்னோன்னா செத்துடலாம். அதுக்கு நம்ம வேற போய் விளாண்டு வந்துடும். இப்போ வந்து நாங்கள் வந்து இன்னொரு சைடு வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஸ்பேஸ் ஃபேண்டசி அப்படின்னு ஒரு ரைடு இருக்கு. அது பார்க்க போகிறோம். ஸ்பேஸ்க்குள்ளே போகிறோங்க. இங்க எதுவுமே எடுத்து போக முடியாதுங்க. இது லொக்கர்ல போட்டுருணும். பயங்கரமா இருக்கும் போல. அப்ப சரி நம்ம லொக்கர்ல போட்டு போவோம். திருப்பி வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கே இருங்க. பத்திரமா. செம்மையா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல வேகமா போச்சு அந்த ரைடு தான் நல்லா இருந்துச்சு. பக்கத்துல உட்காந்து. ஆமா, ரொம்ப பக்கத்துல உட்காந்துருந்தோம். ஜாலியா இருந்துச்சு. இப்போ வந்து எங்க போறோம்னா இது ஏதோ லைவ் ஷோவா? லைவ் ஷோ பண்றியா? என்ன லைவ் ஷோ? நெக்ஸ்ட் ஷோ 3 மணிக்கு. இதோ இப்பதான் போலாமா? சரி போலாம் வா. 4D தான் இதோ. லைவ் ஷோன்னு சொன்னாங்க. 4Dனா லைவ் ஷோ. 4D லைவ் ஷோ. மினிக்கு பேசுவாங்க. பேசி போர் அடிப்பாங்களா? வேணாம் வேற போலாம். வேற எப்படி போறது? இப்போ வந்து நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மினியன் பார்க்க போறோம். ஆக்சுவலி அதான் லாஸ்ட் பார்க்கும் கூட. ஆனா மணி எத்தனை பாருங்க. மணி பாருங்க 3 ஆகுதுங்க. ஏன் நம்ம 7 மணிக்கெல்லாம் போனதுனால. அப்புறம் முக்கியமானதெல்லாம் விளாண்டுருணும். ஃபர்ஸ்ட்டு சொல்லு. இல்லை 8 மணின்னு வச்சுக்கிட்டா கூட 9, 10, 11, 12, 1, 2, 3 7 ஹவர். 12 ஹவர்ல 7 ஹவர் 5 ஹவர் இருந்திருக்கும். கரெக்டு தான்.
என்ன இப்போ நம்ம எந்த ஷோவும் போல எந்த இதுவும் பார்க்கல. ஆமாம். ஆனால் நாளைக்கு தான் நம்மளுக்கு டேஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிற இடங்க. அப்படி செஞ்சா இதில் வளையணுமா என்ன? இதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறணும். இப்படியே போனோம். இங்க பாத்தீங்களா யுஎஸ் கொடி பறக்குது. ஏன்னா இது நியூயார்க்கா. இது வந்து நியூயார்க் சிட்டியா. நியூயார்க் இப்படிதான் இருக்குமா. நம்ம நிஜத்துல போகும்போது இது இன்னும் நல்லா வீடியோ எடுக்கலாம். இங்க வந்து நிறைய இது மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. போட்டோ பிடிக்கிற இடம் நிறைய இருக்கு. மினியன்ல எத்தனை ரைட்ஸ் இருக்கு? 50 நிமிஷம் போட்டுருக்குமா இப்ப? மினியன் 30 நிமிஷம் 2 தான். ஓகே, விளாண்டுலாம். ஏதாச்சும் சாப்பாடு இருக்குன்னா வாங்கிட்டு போலாம். சரி வாங்க போலாம். சிக்கன் கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமாங்க. வேற சீலாப்பா நகட் ஆர்டர் பண்ணேன். அது வேற ஷாக் மீட் தான். ஆமா, அது கேட்டால நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது ஷாக். நான் மீன் நினைச்சேன். அப்பயே எனக்கு சந்தேகம் தான், இது என்ன தெரியலையே. ஜெனி அலர்ட் ஒரு கடியோட அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது ஏதோ வாட அடிச்சு. அதனால நான் ஒரு 2 சாப்பிட்டேன். ஆனா அதுக்கு மேல சாப்பிட முடியல. அது வந்து ஷாக்காங்க. ஷாக்கு. மினியன் வந்துருச்சு. ஹாப்பி கிச்சன் என்ன இருக்கு? தாங்க மினியன் வேர்ல்ட். அதான் டோனட்ஸ் போல. டோனட் தான் வாங்கலாம். பன் வித் கர்ரி ஃபீலிங்கா? கறி ஃபீலிங் வேணாம். கர்ரி ஃபீலிங் தான் போட்டிருக்கு. என்னடா இது ஒரே வம்பா இருக்கு. அது பார்த்தா அது சோறு வேணுமா? மஞ்சள் சோறு வேணா. நீங்க பாருங்க மினியன் வேர்ல்ட் எப்படி இருக்குன்னு. மினியன் வந்து ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. இது எடுக்குது. தெரியலையே. பூலா கூப்பிடுறீங்களா? போய் பாப்போம் என்ன அதுன்னு. இதுதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு கார் பூல் இருக்கும், அந்த விளாடுவோம். மினியனோட எவ்வளோ ஆள் இருக்காங்க பாருங்க. சமாளுங்க. நாங்கள் போய் மினியன் விளாண்டுட்டோம். செம்ம போரு. 50 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஒத்தே இல்லை. என்னெல்லாம் கேட்டால் அவ்வளோ ஒத்தே கிடையாது. ஒரே இடத்துல தான் இருந்துச்சு சும்மா. இப்படி கட்டையா வருவாங்க.
எப்படிமா செம்ம மொக்கங்க. ஐயோ பிடிக்கவே இல்லை எனக்கு. பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு மொக்கையா இருந்துச்சு. அப்படியா? இப்போ நாங்கள் திருப்பி ஜுராசிக் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இருந்துச்சு. போய் அங்கே சாப்பிட போகிறோம். இதுக்கு நான் பேசாம போய் அந்த ரோலர் கோஸ்டருக்கே நின்றுருப்பேன். நல்ல வேளை மழை வரலனா. ஆமாம், இன்னைக்கு மழை வராதுன்னு தான் போட்டுருந்துச்சு. நான் தான் சொன்னல மோதி. அந்த ரோலர் கோஸ்டர் இருந்தால் காட்டலான்னு நினச்சா இது என்னதுமா? சாப்பாடா ஷோவா? இல்ல சாப்பாடா? சாப்பாடுக்கா இவ்வளோ பேர் நிற்கிறீங்க? என்ன? ஆமாம், ரெஸ்டாரண்ட் தான். ஒரு ரோலர் கோஸ்டர் வர மாட்டேங்குது. வந்தா காட்டலாம் நினச்சா ஒன்று கூட வர மாட்டேங்குது. கரெக்டாக இது டைனோசரோடமா? அதான். ஐயோ செம்மையா இருக்கு பார்க்குறது. அதான் சொன்னேன் செம்மையா இருக்குது. ஏன் இது டைனோசரோட அந்த ஃப்ளையிங் எவ்வளோ ஜோக்கா இருக்கு பாருங்களேன். நாங்கள் வந்து இப்போ இங்கே சாப்பாடு வாங்கியிருக்கோம். தெரியல. வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோங்க. 2 பீஸா, அப்புறம் தண்ணி விற்கிறாங்க, ஒரு சாக்லேட் ட்ரிங்க். இதோ இங்கே தான் வாங்கணும். பிஸா கடையில் பிஸா இதோ அங்கே வரலாம். உள்ளுக்கு எங்காச்சும் நம்ம தான் போய் இடம் தேடிக்கணும். இதோ அங்கே அங்கேயே ஆள் இருக்குங்களா? ஐயோ குருவி சாப்பிட்ற போதே. சூ இதுதான் எங்களோட டிஷ்டு இன்னைக்கு. முதல்ல சாப்பிட்டது வயிற்றுல நிற்கலுங்க. ஷாக்கை வேறு சாப்பிட்டுட்டோம். அதனால இப்போ இது ஷாக் இல்லைல்ல. சிக்கன் தெரியாக்கி சிக்கன். ஓகே, நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ வந்து நாங்கள் ஒண்டர்லேண்டுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ் என்ஜாய் பண்ணோம். இதை விளையாட தாங்க வந்தோம். ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை ரைடு. இதுக்கு போய் 40 நிமிஷம் நிற்கணும். இதில் வேற வளர்த்தி இல்லை பத்தலைன்னா ரிஜெக்ட் வேற. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்க. ஆரம்பிச்சு 1.5 நிமிஷம் தாங்க ரைடு. நாங்கள் இப்போ விளாண்டுட்டு வெளியே வரோங்க. செம்ம மொக்க கேம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, வந்துட்டோம் விளாடுவோம். எல்லாத்தையும் விளாடுவோம். எப்படி மாச்சு? இப்போ அடுத்தது என்ன விளாட போகிறோமா? திருப்போகிறோம். அடுத்து பிக் கட்டுறது இருக்கு. வாமா சீக்கிரம் வாமா. 5 நிமிஷம் தான் வெயிட்டிங். இதுக்கு 5 நிமிஷம் தாங்க வெயிட்டிங் அவர். இந்த ரைடு கூட எடுத்துட்டு போக முடியாதா? அதான் அவங்க எடுக்கிறாங்க, நம்ம எடுப்போமா? வச்சுக்கோங்க. ஓ, அவங்க வந்து டக்குனு எடுத்து வச்சுட்டாங்க. நீ எடுத்து வைக்க மாட்டேன்.
இது வெயிட்டிங் டைம் 5 minutes. ஸோ அடுத்த ரவுண்டில் போயிடுவோமா? ஹோப்ஃபுல்லி பூங்க லாஸ்டாக உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் காட்ட முடியுதுங்க எங்களோட ரைடு. பயங்கரமான ரைடு. இதை மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க கேமராவை. அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. கீழே இருக்கு. ஓகே நாங்கள் சுத்துறோம். கடைசி இந்த ரைடாச்சும் எடுக்க விட்டாங்களே. நாங்களும் சுத்துறோங்க. இது ஏச்சும் கடைசியா கப் கேக்ல சுத்துறோம். ஆமா அழகா இருக்கா? போய் சுத்த முடியுமா? வேணாமா வாந்தி எடுத்துட்டு போறேன். ஏய் சுத்தவே முடியும். அடுத்தது இதுக்கு போறோம். விட்டா தனித்தனியா உட்காரணும் போல. இப்ப போதா அது இந்த ரைடுக்கு தாங்க நான் போறோம். சும்மா ஃபன்னுக்குதான் இதெல்லாம் செஞ்சு டைம் இருக்குங்க. நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல குழந்தையாவே மாறிட்டோம். பபல் ரைட் எப்படிச்சு? பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ். எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க ஜாலியா தான் இருந்துச்சு. இப்ப எங்கம்மா? நொங்க ராத்திரியாவே ஆக போகுது. இதான் சொன்னேன். ஏன் நம்மளால போக முடியாதா? ஆளு முன்னுக்கு நிக்கல, அதான் தெரிய மாட்டேங்குது. இப்படி போகணும் போல. வாசமா போய் பாபு. இதா அந்த ஸ்கேட்டு? இதா அதா? இப்ப 2 பேர் போனாங்களே, எங்க போனாங்க? ஓ ரோலர் கோஸ்டர். வாழ்த்திதான். ஆமாங்க. இது நம்ம பெலூனுக்கு வந்துச்சு போல. இல்லையா? ஆமா. ஓ இதாம்மா அந்த ஸ்கேட்டு. அட கடவுளே, சீரியஸாவா? அட கடவுளே, ஆமாம்மா சத்தியமா இதாங்க அது ஸ்கேட்டு. நாங்க தேடி வந்து. ஆமாம்மா எப்படி இருக்கு காட்டு? என்னம்மா இப்படி காட்டுதுமா? அது எங்க இருக்கு நடக்கிறது? இது குக்கி மான்ஸ்டர் ஸ்லைடு. ஓகே, அதுக்கு எப்படி போகணும்? வா போலாம். அப்ப சரி, கொஞ்ச நேரத்துல இதான் அதை ஸ்கேட்டுன்னு நினைச்சு பயந்துட்டேன். இதெல்லாம் யார் போவா? முன்னுக்குனா எங்க? கோ ஸ்கேட் போர்ட். வா அதுக்கு போலாம். அது ஓ என்னது ஸ்கேட் பண்ணுவோமா? 5 நிமிஷம் ரைடு. 30 நிமிஷம் போட்டிருக்கு இதுல. 10 நிமிஷம் தானா? போலாமா? வேணாம் சொல்ற மாதிரியே இருக்கு. ஸ்டாப்னு சொல்ற மாதிரி. ஓகே, இது ஏதோ ஒரு ஸ்கேட் போர்டுங்க.
இந்த பாருங்க என்ன மாதிரி மாடுங்க அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கரெக்டாக இருக்கும் இது முடிச்சு அது போகிறதுக்கு. இந்தாங்க ஸ்கேட் போர்ட். ஓகே இதான் விளையாட வந்தோம். ஸ்கேட் போர்ட் இன்ட்ரெஸ்டிங். இப்படி போகுமா? இந்த லேண்ட்ல ஃபுல்லா எல்லாத்தையும் விளாண்டுட்டோங்க. ஆக மொத்தம் எல்லா கேம்ஸும் நாங்கள் விளாண்டுட்டோம் யூனிவர்சல் ஸ்டுடியோவில். மரியோ கார்ட்ல வந்து ஒரு கேம் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லா ஷோவும் பார்க்கல. நாளைக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு நாள் இருக்குனால நம்ம நாளைக்கு வந்து எல்லா ஷோ அப்புறம் ட்ரெயின் பேக் ட்ராப் ட்ரெயின். இப்போ அதோட டைம் பார்த்தா 95 நிமிஷம்னு கட்டுது. அவ்வளோ நேரத்துக்கு நான் வெயிட் பண்ண முடியாதுங்க. நாளைக்கு காலையிலேயே வந்தோன்னா எல்லாரும் மரியோக்கு ஓடுவாங்க. ஸோ நம்ம வந்து இது விளாண்டுருவோம். எல்லாம் மரியோக்கு ஓடுவாங்க. ஆமாம், பைத்தியக்காரவங்க எல்லாம் கடைசிக்கு தான் முதல் ஓடுறாங்க. ஆனால் அது ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட. ஆமாம், ஆனால் என்ன இது வந்து சின்னது தான் இது ஓடுறது. ஆமாம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இடம் இல்லை. ஆமாம், டிஸ்னி சி அன்றைக்கி நாங்கள் ஓடணுமே ஃப்ரோசனுக்கு, அது கிலோமீட்டருங்க. அவ்வளோ நேரம் ஓடும், கால் வலியும் வந்துருச்சு. இது அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் ஓடினா போதும். நாங்களே போய் விளாண்டுட்டா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரியாவே. இப்போ வந்து நாங்கள் அப்படியே போய்ட்டு அந்த ட்ரெயினை பார்த்துட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:40. சீக்கிரமாக படுத்தா நாளைக்கு சீக்கிரமாக திருப்பி எழுந்திரிக்கலாம். ஆமாம், ஆக மொத்தம் எல்லாத்தையும் விளாண்டுட்டோங்க. உண்மையை சொல்லணுன்னா டிஸ்னி சி, டிஸ்னி லேண்ட், அப்புறம் நாங்கள் அந்த ஃபுஜிக்கு போகணுமே, அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ. சிங்கப்பூரில் பெஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நினச்சி தான் இங்கே செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். ஆமாம், இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அவங்க ஹைப் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ரைடு இல்லை. அந்த ரோலர் கோஸ்டர் இருக்குது இங்கே, சின்ன பிள்ளைங்க விளையாடுற இருக்கா மோர். ஆமாம், நாங்கள் அப்படி தான் பார்த்தோம். ஸோ அதனால கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். மேபி ஒரு 2 மணி ஷாப்பிங் இது பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஹலோ கிட், ஸ்னூப்பி, செஷன் ஸ்ட்ரீட். எப்படி போனோம்? இப்படியா? ஏதோ ஒரு ஷோ நடக்குது. ஆனா செம்ம ஆளுங்க இங்க. ஜப்பான்ல எந்த டீம் பார்க்க போனாலும் சரியான ஆள் இருக்காங்க. இந்த ரோலர் கோஸ்டர் தான். ஆக்சுவலி நைட்டில் ஒரு நல்ல செம்மையாக இருக்குது. எப்படி நிற்போமா? எங்கே போனதுக்கு? ஏற்றிச்சிங்க. இதே டைமில் தான் நாங்களும் உள்ளே வந்தோம். இதே மாதிரி இருக்கும்போது, இப்போ இதே மாதிரி இருக்கும்போது இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். பாய். எவ்வளோ நல்லா ஹாப்பியாக வேலை செய்கிறாங்க. ஓகே, நாங்கள் இப்போ எக்ஸிட் ஆகிறோம்.
存分に味わえる மணி 7 இன்னும் ஆகல, இன்னும் 2 நிமிடம் இருக்கு. 楽しいひとときをお過ごしください。 ஆனா நாங்க வெளியிட்டோங்க. நாங்கள் 2 நாள் பாஸ் எடுத்ததுக்கு காரணமே இப்படி ரிலாக்ஸாக இருக்கணும். ஆமா, ரொம்ப ரஷ்ஷிங்கான. எப்படி போறது இப்போ அந்த சைடு? சுற்றிட்டு தான் பரவாயில்ல, நான் இங்கேருந்தே காட்டிக்கிறேன். சுத்திக்கலாம் திருப்பாரு. காலையில் எல்லாத்தையுமே காட்டினேன், இந்த முட்டையை தான் காட்டல. யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு அடையாளமே இதுதான். அந்த சூப்பர் மரியோ தான் எல்லாருமே ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்க விளாண்டுட்டோம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்ல. மரியோ 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 டிக்டாக் தட்டாலே அதுதாங்க வந்துச்சு. எல்லாருமே யூஸ் அமௌண்ட் இருப்பாங்க. முதல்ல அங்கே ஓடிடுங்க முதல்ல. ஆனால் இங்கே பெரிய அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு கேம்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப குறைவான கேம்ஸ் தான் இருக்கு. இதுக்கு போலாமா? நாங்கள் அப்படியே சும்மா கிஃப்ட் ஷாப் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நாளைக்கு இதை விட நிறைய போய் பார்க்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை போலையே. இது ஒரு குட்டி, ஹலோ, இது ஒரு குட்டி கிஃப்ட் ஷாப்புங்க. இவன் குக்கீஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க? இப்படி வச்சிருப்பாங்க அழகா. செம்ம குறவும் கூட. சரி வாப்பா. Thank you. Thank you. Bye bye. நம்ம டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கா? ஏன் சொல்லுங்க. இது நாங்கள் இங்கே வாங்கல, ஆனால் நாங்கள் ஹாரி பாட்டரில் வாங்கினோம். உண்மையாலே செம்மையா இருக்கு. பின்னாடி இருந்து பார்ப்போம், ஓ அப்படி மின்னிக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஹோட்டலுக்கு போகணுங்க. அப்படி சொல்லுவேன்னு நினச்சிக்கலாம். எனக்கு இன்னைக்கு ஜாலியாக இருக்கிற ஒரே விஷயமே அதுதான். ஹோட்டல் தான் அடிவாசலே இருக்கு. இது காட்டினல இன்னும் 3 nights நம்ம தங்க. ஒசக்கா தான் நம்மளோட ஜப்பான்ல லாஸ்ட் டெஸ்டினேஷன். அடுத்து இன்னொரு கண்ட்ரிக்கு போக போறோம். அது இத்தனை நாள் நீங்க பார்த்ததை விட டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இங்க செஞ்ச எதுவுமே அங்க நாங்க செய்ய போறது ஃபுல்லா வேற வைபிள் இருக்கும். அப்புறம் விக்ரம் வேற பர்த்டே வருது. சொல்லுமா, உன் பர்த்டேக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணவா? கண்ணடக்கமா இருக்கும். ஐயோ, நான் நிறைய செஞ்சுட்டேன் போ. சாப்பாடு கிடைக்க வேண்டியது என் மகன். எனக்கு சாப்பாடு வாங்கிதான். ஓகே கைஸ், நீங்கள் இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்ஸில் நீங்கள் வர முடியலனாலும் வெளியே வந்து நான் கதை சொன்னதில் உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.